மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நியூஸ் 18 நடத்திய பிரம்மாண்ட கருத்து கணிப்பில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 18 சார்பில் நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் உள்ள 518 தொகுதிகளில் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோரிடம் பிரம்மாண்ட கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இதில் 9 மாநிலங்களில் உள்ள 242 தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. மக்கள் தொகை அடிப்படையில் நாட்டின் பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் உள்ள 80 இடங்களில் பாஜக கூட்டணி 77 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 2 இடங்களிலும், பகுஜன் சமாஜ் 1 இடத்திலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பீகாரிலும் பாஜக அலையே வீசும் என கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. 40 இடங்களில் பாஜக கூட்டணி 38 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 2 இடங்களிலும் வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆளும் மற்றொரு பெரிய மாநிலமான மத்திய பிரதேசத்தில் உள்ள 29 தொகுதிகளில் 28இல் பாஜக வெல்லும் என கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யும் கேரளாவில் இந்தியா கூட்டணியின் கை ஓங்கியுள்ளது. இந்தியா கூட்டணி 14 இடங்களில் வெல்ல வாய்ப்புள்ள நிலையில் பாஜக 2 இடங்களில் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான கூட்டணி 4 இடங்களில் மட்டுமே வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்ற நிலையே பஞ்சாப் மாநிலத்திலும் நிலவுகிறது. ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு 1 இடமே கிடைக்கும் என கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. காங்கிரஸ் 7 இடங்களிலும், பாஜக 3 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியில் உள்ள மொத்தம் 7 தொகுதிகளுமே மீண்டும் பாஜக வசம் செல்லும் என கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. இதேபோன்று ஹரியானா, இமாச்சல் பிரதேச மாநிலங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் பாஜக வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வெளியிடப்பட்ட 242 தொகுதிகளின் கருத்து கணிப்பு முடிவுகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 174 தொகுதிகளில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி 61 இடங்களும், இதர கட்சிகளுக்கு 7 இடங்களும் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. வாக்கு சதவிகிதத்தை கருத்தில் கொள்ளும்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 44% வாக்குகள் கிடைக்கும் எனவும், இந்தியா கூட்டணிக்கு 35 விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தொகுதிகளின் கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று மாலை 6 மணிக்கு நியூஸ் 18 தொலைக்காட்சிகளில் வெளியாகின்றன.